இயேசுவை நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவோருக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. இயேசுவோட நாமம் சொல்லிக் கொண்டே இருங்க. அடைக்கலமா
நம்மளோட இருதயம் எப்படியாப்பட்டதா இருக்கிறது. இப்போ இந்த இருதயத்தை வைத்து தான், இருதயம்னா நம்மளோட மனம் எல்லாம் சம்மந்தப்பட்டது. சிம்பிளான தமிழில் சொல்கிறேன், எடுக்கிற முடிவுகள், நம்முடைய உணர்ச்சி, இது வேணும் இது வேணான்னு சொல்கிற இது எல்லாத்தையும் முடிவெடுக்கிறது தான் ஆத்மா. ஸோ இந்த ஆத்மாவை ரட்சிக்க தேவன் வந்தார்னா நம்மளுடைய முக்கியமான என்ன காரணம், மனுஷன் எடுக்கிற முடிவுகளில் தான் நிறைய நேரம் நம்ம தப்பு பண்ணுவோம். அந்த முடிவுகள் நம்ம எப்படி எடுக்கிறோம், எதை பார்க்குறோம், எதை பார்க்கக்கூடாது, இந்த காரியங்களை நம்மளை சரிப்படுத்தி இயேசுவை பார்க்க வைக்க, பரலோகத்தை பார்க்க வைக்கத்தான் தேவன் நம்ம ஆத்மாவை ரட்சிக்க வந்தார். புரிஞ்சா? அந்த ஆத்மா உள்ள என்ன இருக்குன்றதான் விஷயம். அதில் தான் நம்ம எடுக்கிற முடிவுகள், சித்தம், சிந்தை, இது எல்லாமே அது உள்ளதாக இருக்குது. நம்ம என்ன சிந்திக்கிறோம், எதை பார்த்து கண் என்ன வேலை செய்யுது, இது எல்லாமே அது உள்ளே இருக்குது. அதனால தான் நீங்கள் மத்திய 5ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா இயேசு ஒன்று அதை பிரேக் பண்ணி அழகாக சொல்லிக்கிட்டு வருவார். இதை செய்கிறவன் இப்படி இருப்பான், இதை இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம கை தூக்கி சொல்ல முடியும் இருதயத்தில் சுத்தம் இருக்குது, அப்படி சுத்தமான இருதயம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு? யாருமே சொல்ல முடியல தானே. ஸோ இந்த காரியங்களை மாற்றுறதுக்கு தான் இயேசு வந்தார். அதுக்காக தான் அந்த ஆத்ம ரட்சிப்பு. புரியுதா? சரி, எரேமியா 17:9-10. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். இன்னைக்கு யாராவது வந்துட்டு ஐயோ பிரதர் நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னா, ஐயோ அவங்கள பற்றி நம்ம நல்லா புகழ்ந்து பேசுவோம், ஆமாம் இல்லையா? அதே அந்த பிரதர் வந்து ஏன் இப்படி பண்ண, உன்னால் எனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி ஏதாவது ஒரு கடினமாக பேசுனாங்கன்னா உடனே அவங்க கெட்டவனாக ஆயிடுவாங்க தானே. இதுதானே மனுஷ இயல்பு. நம்ம எல்லாம் அப்படி தான் பண்ணுவோம். அதை ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க என்னன்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். உடனே நம்மளோட இருதயம் எப்படி வேலை செய்யணும், இவன் என்னை ஏசிட்டான், இவனோட நான் பேச மாட்டேன், இதுதான் நம்மளுக்கு எப்பயுமே வேலை செய்யும். அதுதான் அந்த திருக்கு உள்ளது. ஓகே, அடுத்தது மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. இதுக்கு நான் என்ன சொல்லி விளக்குறதுன்னு தெரில. மகா கேடு உள்ளது. இதை சொல்றது யாருன்னா மேனுஃபேக்சர். இப்போ ஒரு காடியை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த காடி எப்படியாப்பட்டதுன்னு. இல்லை நீங்கள் ஒரு ஜாமானை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் அந்த ஜாமான் எப்படியாப்பட்டது, இதை எங்கேருந்து செஞ்சீங்க, இதை எப்படி செஞ்சீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். இதே போல தான் மனிதனை சிருஷ்டித்தவர் தேவன். மண்ணினால் அவனுக்கு சகலத்தையும், நம்மளோட சரீரத்தை ஓகன் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அவருடைய மூச்சை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அவரை மூச்சை ஊதினோன்னு தான் அவனுக்குள்ள ரத்த ஓட்டம், அந்த இதெல்லாமே இந்த மாதிரி சதையாக மாறினது எல்லாமே. ஸோ அவருக்கு தெரியும் நம்ம இருதயம் எப்படியாப்பட்டது அப்படின்னு. அதை தான் ஒரு விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. மனுஷன் இருதயம் எப்படியாப்பட்டது அப்படின்றத பழைய ஏற்பாட்டிலே சொல்கிறார். சொல்லியுமா? மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அறியத்தக்கவன் யார்னா மனுஷன் அதை அறிய முடியாது. புரியுதா? நான் முதல்ல சொன்னேன், உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும் அப்படின்றத மனுஷன் யாரும் அறிய முடியாதுன்னு தேவனே சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா சிருஷ்டிச்சவர் அவர். நான் சொன்ன மாதிரி புரிகிற மாதிரி சொன்னால் மேனுஃபேக்சர் அவர் தான், அவருக்கு தெரியும். ஓகே, அடுத்தது கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் வழிக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும், அவன் வழிக்கும் செய்கைகளின் பலனுக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? இன்னைக்கு ஒரு புது இது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரில. வேப் வந்து சிகரெட்டில் வராதான். வேப் வந்து அது வந்து சிகரெட்டில் வராதான். ஏன்னா அது வந்து என்னமோ ஃப்ரூட் கலந்தது, அது ஒரு கெமிக்கல் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இருக்கிற வாலிப பிள்ளைங்களாம் நாசமாக போகணும்ல, அதுதானே அவனுங்களுக்கு வேணும் தானே. அது வந்து அது உள்ளே வராது அப்படின்னு சொல்லி அது ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இருக்கிற பிள்ளைங்களாம் நாசமாக போகிறதுக்கு. இது தான் அந்த வழிகளை பார்த்தீங்கன்னா அவனுங்க என்ன வழியில் கொண்டு போகிறானுங்க. ஓகேம்மா, அடுத்தது பலன்கள் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும். இருதயத்தை ஆராய்கிறது யார்? இப்போ மனுஷன் ஆராய முடியுமா? முதல்ல நம்ம படித்தோம், மனுஷன் ஆராய முடியாது, மனுஷனுக்கு தெரியாது, அதை யாருனாலையும் கரைஞ்சிக்க முடியாது. ஆனால் ஒருத்தருக்கு முடியும். படிங்க. உள்ளந்திரியங்களையும் மனுஷன் உள்ளுக்கு ஒன்று வச்சிருப்பான், வெளியே ஒன்று நடிப்பான்ல, அந்த உள்ளதும் அவருக்கு தெரியும். சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவில் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிதன. பழையவைகள்னா என்னது? முதல் நம்ம படித்தோம்ல, அவன் இருதயம்
கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாயிருக்கிற அந்த இருதயங்களிலிருந்து தேவன் நம்மளை சுத்திகரித்து, எப்படி அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரித்து நம் இருதயத்தின் எண்ணங்களை மாற்றுவார். இது வரைக்கும் உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க, எகுத்து பேசியிருப்பீங்க. ஆனால் இனி நீங்கள் மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த இயேசு உங்களுக்கு வேண்டும். இந்த இயேசு இல்லாமல் உங்களால் அந்த இருதயத்தை மாற்ற முடியாது. வெளிப்புறமாக நான் இதை தொடாமல் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியும். ஆனால் உங்கள் இருதயம் மாறலைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்ம இருதயம் மாற்றப்பட வேண்டும், பரிசுத்தப்பட வேண்டும். அதுக்கு வேண்டிய ஒரே காரியம் இயேசுவின் ரத்தம். ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி அங்கங்கே திரும்பி பார்க்காதீங்க. உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் இருதயம் கிறுக்கும் கேடுமாக இருக்கிறது, அநியாயங்களை சிந்திக்கிறது, அக்கிரமங்களை சிந்திக்கிறது, பாவங்களை சிந்திக்கிறது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். உம்முடைய ரத்தத்தினால் அதை கழுவும். உம்முடைய ரத்தம் ஒன்றே எல்லாவற்றுக்கும் மேலானது, மேன்மையானது. அவையினால் அதை கழுவும் என்று கேட்பீர்களானால் இந்த நேரத்திலே கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஓ நன்றி, நன்றி, நன்றி இயேசு. தேவனுக்குள்ள உறவை சரிபடுத்துங்க. இந்த நேரத்தில் நான் யாரையாவது குறை பேசியிருந்தேனா, முறுமுறுத்திருந்தேனா, எரிச்சல் அடைந்திருந்தேனா, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி என் கீழான இருதயத்தை, என் கேடான இருதயத்தை உம்முடைய ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. அவர் உங்கள் ஆத்மாவை கழுவுகிறவர். அவருடைய ரத்தமே அல்லாமல் நம் ஆத்மாவை மீட்டுக் கொள்வதற்கு வேறு ஒன்று கிடையாது. அந்த ரத்தம் இன்றே இப்பொழுதே அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மேலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் சகல பாவங்களையும் கழுவுவதற்கு வல்லமை உள்ளது. அந்த ரத்தம் சகலத்தையும் சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமை உள்ளது. விசுவாசத்தோடு, அதை விசுவாசத்தோடு இயேசுவிடம் கேளுங்க. இயேசுவே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை கழுவும், என்னை கழுவும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த ரத்தம் உங்களுடைய பலவீனத்திலிருந்து உங்களை விடுவிக்கும். சிகரெட் பழக்கமா, வேப் பழக்கமா, தண்ணி பழக்கமா, எந்த பழக்கத்திலிருந்தும் விடுவிக்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள ரத்தம் அது இயேசுவின் ரத்தம். பரிசுத்த ரத்தம், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்திற்கு உண்டான மகத்துவம் பெரிது. அந்த ரத்தத்தை சொல்லி நீங்கள் விசுவாசித்து இந்த ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லும் பொழுது நோய்கள் சகலமும் நீங்கும். உங்களுக்கு உடம்புக்குள்ள என்ன நோய்கள் இருந்தாலும் இந்த ரத்தத்தினால் சுகம் உண்டு. இந்த ரத்தத்தை சிந்தி உண்டான தழும்புகளால் சுகம் உண்டு. அந்த சுகத்தை விசுவாசித்து கேளுங்க. அந்த நோய் பிசாசினால் உண்டானதானால் இந்த ரத்தத்திற்கு மீறின ஒரு பிசாசு கிடையாது. அது கண்டிப்பா ஓடும் இயேசுவின் நாமத்துல. ஓ நன்றி. விசுவாசத்தோடு அங்கங்க பார்க்காம கண்ணை மூடி கேளுங்க. இயேசுவா, உம்முடைய விசுவாசத்துல இவ்வளவு வல்லமையை நான் கேட்டேனே, அந்த வியாசத்தை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய ரத்தம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்துல என்னை சுகமாக்கட்டும் என்று கேளுங்க. கர்த்தர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவர் இப்பொழுதும் உயிர் உள்ளவர். அவரே சொல்லியிருக்கிறார், எங்க 2-3 பேர் என் நாமத்துல கூடுவீங்களோ அங்க நான் இருப்பேன் என்று சொன்னவர் இப்பொழுதே இங்க இருக்கிறார். இயேசு இருக்கிற இடம், இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற இடம். நீங்க தான் முடிவு பண்ணணும், எனக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு. அந்த கெட்டது எனக்கு வேணுமா வேணாமான்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த நல்ல இயேசு எனக்கு வேணுமா வேணாமான்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க வாழ்க்கை மாறணும்னா உங்களுக்கு எது வேணும்ன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். இயேசு கதவை தான் தட்டி கொண்டு இருக்கிறார். அதை திறந்து இயேசுவே வாரும், என் வாழ்க்கையை மாற்றும், என் குடும்பத்துல எல்லாம் மாறணும், என் குடும்பத்துல அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், எங்கள் தேவைகள் சந்திக்கப்படணும் என்று நீங்க வாலிப பிள்ளைகள் ஆசைப்பட்டாலும் சரி, இயேசு